வணக்கம். 6 மாசத்துல உங்க ஃபினான்ஷியல் லெவல நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் இல்லாம கோல்டு பத்தின நாலேட்ஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. இப்ப 11 மாசம் கோல்டு ஸ்கீம் பெட்டரா? இல்ல அதே அமௌண்ட்டுக்கு மாசம் மாசம் கோல்டு காயின் வாங்குறது பெட்டரா? அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து கோல்டு ஸ்கீம்ல போறதுக்கு பதிலா, என்ன அமௌண்ட் வாங்க போறோமோ, எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு ரூ. 1000 நம்ம போட போறதுக்கு பதிலா, இன்னைக்கு ஒரு 100 மில்லிகிராம் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 1000 வருது. ஸோ, நம்ம வந்து ஒரு ₹1000க்கு வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயினா வாங்குறது கூட சில பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா எது உண்மையிலே பெட்டர், எது ரொம்ப ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, இன்னைக்கு அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ₹5000 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ, ₹5000 மந்த்லி ஸ்கீம்ல போட்டா பெட்டரா? இல்ல அதே ₹5000க்கு இல்ல 5000 கொஞ்சம் ஏறக்குறைய ஒரு கோல்டு காயின் வாங்குறது பெட்டரா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ஜஸ்ட் லைக் தட் நான் சும்மா பேச போறதில்ல. நம்மள்ட்ட ஒரு டேட்டா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 2024ல உள்ள கோல்டு பிரைஸ 2024ல இத அப்ளை பண்ணியிருந்தோம்னா, நமக்கு என்ன லாபம் வந்திருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ, இங்க பாருங்க, எல்லா மாசமும் 1ஆம் தேதி நம்ம ₹5000க்கு சீட்டு போடுறதா வச்சுக்கலாம். ஸோ, ஜனவரி 1, 2024 நான் ₹5000க்கு சீட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு கிராம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹5067. ஸோ, 0.986 கிராம்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம 1ஆம் தேதி போடுறோம். பாருங்க, இது வந்து நவம்பர் மாதம் 11வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் கோல்டு ரேட் வந்து ₹6782 போயிருக்கு. 5000 எங்கே இருக்குது? 6700 எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ₹1700 ஒரு கிராமுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு வருஷத்தில், 11 மாசத்துல. ஸோ, இவங்க நம்ம கடைசி மாசத்துல போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ₹5000 போட்டதுக்கு 0.7372 இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ, ஓவராலா நம்ம 11 மாசம் சீட்டு போட்டு நம்ம அக்யூமுலேட் பண்ண கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கிராம் 600 மில்லி 9.6169 இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ, இப்போ இதே அமௌண்ட்டை வந்து நம்ம நியரில் நம்ம கோல்டு காயின் வாங்கினா எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி, வித்தவுட் மேக்கிங் சார்ஜஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே ஜிஎஸ்டி எல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வரப்போகுது. இப்போ கிராம் கணக்குக்கு வருவோம். ஸோ, இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ₹5000 தானே. அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹5000 வந்து ஒரு கிராம் வருது. ஸோ, நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, மாதம் நம்ம வந்து ஒரு கிராம் எடுக்கிறோம் அப்படின்ற கணக்கு வரேன். ஏன்னா இங்கே ₹5000, இங்கே ₹6700. ஸோ, இப்போ இந்த சேமிக்கணும் அப்படின்ற ஹேபிட்டுக்கு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், 5000 தான் இல்லாமல் நம்ம வந்து டார்கெட் வந்து 1 கிராம்ப்பா, அந்த 1 கிராம் எடுத்துடணும் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா, இங்கே வந்து தான் 5700 வந்திருக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம். ஸோ, அதுக்கப்புறமும் நம்ம வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போய் 6700 வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து 1 கிராம் எடுத்துருவேன் அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து 11 கிராம் நம்ம எடுத்திருப்போம். இந்த 11 கிராமுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான், ₹63,493. நம்ம 11 மாதம் ஸ்கீமில் எவ்வளோ போட்டிருப்போம் அப்படின்னா 55,000 போட்டிருப்போம். நமக்கு வந்து ஒரு 9.5 கிராம் கிட்டத்தட்ட கிடச்சிருக்கு. இதில் வந்து 63,000 போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 11 கிராம் வந்து கிடச்சிருக்குது. ஸோ, இப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சேவிங்ஸுக்காக போடுறோம் அப்படின்னா, இந்த 1 கிராம் மெத்தடில் போகிறது சிறந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம செலவெல்லாம் கூட நம்ம கட் பண்ணி ஒரு டார்கெட் வச்சுறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2025ல ரைட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிராம் வந்து 9000 சில்லற போயிட்டுருக்கு. ஸோ, நம்ம ₹5000 டார்கெட் வச்சோன்னு வச்சுங்களேன், 1/2 கிராம் கோல்டு காயின் அப்படின்னு டார்கெட் வச்சோம் அப்படின்னா, மாதம் 1/2 கிராம் கோல்டு காயின் நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற டார்கெட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ, 11 மாதத்துக்கு நம்ம வாங்கும்போது நம்ம கையில் வந்து ஒரு 5.5 கிராம் ஒரு 5.5 கிராம் வந்து நம்ம கையில் வந்து சாலிடாக வந்து கோல்டு காயின் நிற்கும். ஈவன் இப்போ இந்த 9000 சில்லறங்கிற ப்ரைஸு ஒரு ₹11,000 போனால் கூட நம்ம வந்து 1/2 கிராம் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணிப்போம். இதே வந்து இந்த ஸ்கீமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீமில் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 16% வரைக்கும் மேக்கிங் சார்ஜ் கிடையாது. ஸோ, அதனால் இப்போ நீங்கள் வந்து ஆர்னமெண்ட்டாக வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, கோல்டு ஸ்கீமில் போகிறது தான் பெட்டர் ஆப்ஷன். இல்லை நான் முழுக்க சேவிங்ஸ் தான், இப்போதைக்கு எனக்கு நகை வாங்குற ஐடியாலாம் கிடையாது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கீம் போடுறது வேஸ்ட்டு. நம்ம நகை ஸ்கீம் போட்டு அதில் காயின் வாங்குறது சுத்த வேஸ்ட்டு. அதனால உங்களுக்கு காயின் எடுக்கணும், சேவிங்ஸுக்காக தான் கோல்டு அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து காயின்ஸில் போடுறது பெட்டர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சில பேர் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க பொண்ணுக்கோ இல்லை யாருக்கோ கல்யாணத்துக்காக நகை வாங்குவாங்க. இப்போயே நகையை வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பழைய மாடல் ஆகிடும். அதை போய் நீங்கள் திருப்பத்துக்கு போட்டிங்க அப்படின்னா, நம்மள்ட்ட இருந்தால் லாஸ் வந்து நிறையா ஆகும். அப்போது உங்கள்கிட்ட கோல்டு காயினாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 15 இயர்ஸ் அப்புறமாவோ இல்லை 20 இயர்ஸ் அப்புறமாவோ உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கும்போது நமக்கு லாஸ் இருக்காது. இதே நீங்கள் நகையாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் இருக்கும். அதே நீங்கள் இப்போலேருந்தே கிராமாக சேர்க்க ஆரம்பிச்சிங்க, காயினாக சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு ஃபியூச்சருக்கு ப்ராஃபிட்டபிள்.
ஸோ நீங்கள் என்னவா சேர்க்க போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.